ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரவா வச்சு ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் அளவு ரவா எடுத்திருக்கேன். அதே ஈக்குவல் அளவு பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால். சுகர் வந்து இதில் ஒரு 3/4 அளவு. ஏன்னா நான் சேம் பவுல் தேடினேன், கிடைக்கல. ஸோ அதனால் நான் தனியாக அளந்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பால் ஒரு 3/4 கப் அளவு வந்து பால் பவுடர், அதே மாதிரி கஸ்டர்ட் பவுடர். இங்கே நான் என்ன அதே மாதிரி காய்ச்சின நெய் 1/4 கப் அளவு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக ஃபுட் கலரும் எசன்ஸ், உங்ககிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து ஃப்ரூட் மிக்ஸ்டு எசன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது வந்து கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இங்கே எனக்கு கிடைக்கல, அதனால் நான் பைனாப்பிள் எடுத்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட் எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி அவன் இருந்ததுன்னா நீங்கள் அவனில் டைரெக்டாக வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து குக்கரை தான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திரத்தில் உங்கள்கிட்ட கேக் மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக மைதா போட்டு அதை டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை சேர்த்துட்டு இப்போ வந்து பால் விட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதி பால் மட்டும் ஊற்றிக்கோங்க, எல்லாத்தையும் ஊற்ற வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த 10 நிமிஷத்தில் பால் வந்து ரவையோடு நல்லா ஊறி போயிடும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது நான் வந்து சுகர் வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு பாதி கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பால் பவுடர் சேர்க்குறதுனால அதுலேயும் ஸ்வீட் இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து இதை பவுடர் பண்ணிக்கலாம். சுகர் இப்போது நல்லா பவுடர் பண்ணியாச்சு. நான் வந்து கம்மியாக தான் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 3/4 கப்பு கூட எடுத்துக்கலாம். இனிப்பு பிடிக்கும்னா கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. நான் வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரவை எல்லாமே நல்லா ஊறி போயிருக்குது. இப்போது நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லா ரவாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடர். இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான். எந்த ஃப்ளேவர் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது எசன்ஸ் சேர்த்துங்க. அடுத்து பால் பவுடர், நெய், கொஞ்சமாக நான் வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக ஃபுட் கலர். இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துங்க, வேண்டாம்னா விட்டுடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர்லேருந்து லைட்டாக கலர் வரும். அடுத்து கொஞ்சமாக பால். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா அடித்து எடுத்து வரலாம். பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதே பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா பிளண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்க எல்லா மாவும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், மாவு இப்போ வந்து நல்லா அடித்து எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு இப்போ 1/2 ஸ்பூன் அளவு நம்ம வந்து சமையல் சோடாவும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு.
கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி வந்துட்டு இந்த மாதிரி கோதுமை மாவு இல்லை மைதா மாவில் இது மாதிரி அதை வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து குக்கரை வந்து நல்லா நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு இந்த இதை வச்சிடலாம். நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் இடுக்கி வச்சு வைங்க. நான் வந்து இப்போ வச்சுட்டேன். சூடு ஈடு பட்டுச்சுன்னா கையில் அப்படியே ஒட்டிடும். இப்போ வந்துட்டு வித்தவுட் கேஸ் போட்டு தான், இங்கே பாருங்கள், நான் கேஸ் கட்லாம் எதுவும் போடலை, சும்மா அப்படியே மூடி வைக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்மள்கிட்ட கேஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அது வந்து ஸ்டீம்லாம் எதுவும் அடிக்காது. இப்போ வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன். இதை வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வெந்திருக்கு, ஒட்டாமல் வருது பாருங்கள். எல்லா சைடுமே இதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ இதை நான் வந்து ஃபேனில் ஆற வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இந்த சைடெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு அப்படியே கவுத்து விடுறேன். இப்படி தட்டினாலே போதும். அவ்வளோதான், சூப்பராக வந்துடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து அங்கங்கே இருக்கணும், அது வந்து கொஞ்சம் லிக்விட் ஆனதுனால இது எல்லாமே சென்டரில் வந்துடுச்சு. மற்றபடி இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்போ இதை கட் பண்ணிடலாமா? நம்ம வந்து மாவு அரைக்கும் பொழுது கொஞ்சம் பால் வந்து அதிகமாக சேர்த்தாச்சு. பால் வந்து நீங்கள் சேர்க்கும் பொழுது கம்மியாக சேர்த்துக்கோங்க. மாவு தண்ணி ஆனதுனால தான் இந்த மாதிரி சென்டரில் வந்துடுச்சு. இல்லைனா வந்து அது அழகாக அங்கங்கே இருந்திருக்கும். ஸோ பால் வந்து கம்மியாக ஆட் பண்ணி. இப்போ கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக வந்திருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். செம்மையாக வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து கொஞ்சம் அது வந்து அந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால அப்படி இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளோட ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.